சில நாளுக்கு முன்னாடி என் சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணா, அண்ணா படிப்பு முடிஞ்சு போச்சு, ஆனா எனக்கு வேலை கிடைக்கல, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலன்னு சொன்னா. நான் என்ன கத்துக்கிட்டேன்னு அவகிட்ட கேட்டேன். அவ அமைதியாயிட்டா. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, காலம் மாறி போச்சுன்னு. இப்ப டிகிரி மட்டும் இருந்தா போதாது. இந்த காலத்துல ரொம்ப தேவையான சில திறமை நம்ம கிட்ட இருக்கணும். இன்னைக்கு வீடியோல ஃபியூச்சருக்கு முக்கியமான 5 திறமைய பத்தி சொல்ல போறேன். இது உங்க வேலையை மாத்தும். இந்த கதை உங்க கதையாவும் இருக்கலாம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா உங்க எதிர்காலம் நல்லா இருக்கிற வழி இங்க தான் இருக்கு. வாங்க பார்க்கலாம். முதலாவது திறமை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா ஏஐ. 90களில் கூகுள் புதுசா வந்தப்போ யார் அதை கத்துக்கிட்டாங்களோ, யார் அதோட வேலை செஞ்சாங்களோ அவங்க எவ்வளவு தூரம் போயிட்டாங்கன்னு நினைச்சு பாருங்க. அதே மாதிரி இப்ப ஏஐ பெரிய புரட்சியை கொண்டு வந்திருக்கு. அதனால இன்னைக்கு யாரு ஏஐய அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாங்களோ அவங்க எதிர்காலத்துல கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஏஐ இல்லைன்னா செயற்கை நுண்ணறிவுன்னா மிஷினுக்கு மனுஷங்க மாதிரி யோசிக்க கத்துக் கொடுக்கிற டெக்னாலஜி. பெரிய கம்பெனிலாம் இப்ப ஏஐ யூஸ் பண்ணி அவங்க வேலையை ஈஸியாகவும் வேகமாகவும் பண்றாங்க. என்னோட வீடியோல நீங்க தம்ப்நெயில்ல பாக்குற படம் கூட ஏஐல பண்ணனதுதான். இப்ப எல்லா இடத்துலயும் ஏஐ இருக்கு. நீங்க ஏஐ கத்துக்கிட்டா நீங்க முன்னாடி போகலாம். பெரிய கம்பெனிலாம் உங்களுக்கு அவங்க வேலைக்கு உதவி பண்ண கேட்பாங்க. யார் ஏஐ கத்துக்கலையோ அவங்க பின்னாடி போயிடுவாங்க. அதனால சீக்கிரம் ஏஐ கத்துக்க ஆரம்பிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு யார் ஏஐ கத்துக்கிறாங்களோ அவங்க வர நாள்ல ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க. 2வது திறமை சேல்ஸ் ஸ்கில். கடைசியில நாம எல்லாரும் விற்பனையாளர் தான். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அம்மா கிட்ட ஏதாவது கேட்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? அழாம சும்மா கேட்டா உங்க அம்மா ஈஸியா கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா உங்க ஃபேமிலிய புது ஃபோன் வாங்கிக்க சொல்லி சம்மதிக்க வைக்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏன் ஃபோன் வேணும்னு காரணமும் ஃபோன் எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் விற்பனையில ஒரு பகுதி. விற்பனைனா பொருள் இல்லைன்னா சர்வீஸ் விற்கிறது மட்டும் இல்லை. நம்மளை மற்றவங்க முன்னாடி எப்படி காட்டுறோம், மற்றவங்கள சம்மதிக்க வைக்கிறது, இது எல்லாம் தான் அவங்கள சந்தோஷப்படுத்துறது. வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் விற்பனை முக்கியம். தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, சொந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி. இந்த காலத்துல உங்களுக்கு சேல்ஸ் ஸ்கில் இருந்தா நீங்க எந்த சூழ்நிலையிலும் பொழைச்சுக்குவீங்க. வேலையில விற்பனை தெரிஞ்சவங்க எப்பவும் ஒரு படி மேலதான் இருப்பாங்க. தொழிலில சரியான விற்பனை யுக்தி வச்சு உங்க பொருளை நிறைய லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட கொண்டு போகலாம். நீங்க நல்ல விற்பனையாளர் ஆகணும்னா முதல்ல மக்களை பார்த்து அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி பேசணும், எப்படி நம்பிக்கை வர வைக்கணும்னு கத்துக்கோங்க. நிறைய ஃப்ரீ வெப்சைட்ல விற்பனையை கத்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, விற்பனை தெரிஞ்சவங்க வேலையில மட்டும் இல்ல, தொழில மட்டும் இல்ல, வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் ஜெயிப்பாங்க. அதனால இன்னையிலிருந்தே விற்பனையை கத்துக்க ஆரம்பிங்க. 3வது திறமை வீடியோ எடிட்டிங். இந்த காலத்துல வீடியோ பார்க்கறவங்க ரொம்ப அதிகம். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லா இடத்துலையும் வீடியோ தான் ராஜா. நல்ல வீடியோ பண்ணா பார்க்கறவங்க நிறைய வருவாங்க. அவங்கள வீடியோ பார்க்க வச்சுக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கு முக்கியமானது வீடியோ எடிட்டிங். நீங்க வீடியோ எடிட்டிங் கத்துக்கிட்டா உங்க வீடியோவை நீங்களே பண்ணலாம், இல்லைன்னா மற்றவங்க வீடியோவும் நல்லா பண்ணலாம். அது மட்டும் இல்ல, ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ல வீடியோ எடிட்டருக்கு நிறைய வேலை இருக்கு. பெரிய கம்பெனில அவங்க வேலை செய்யறதுக்கு நல்ல எடிட்டர் பார்க்கறாங்க. நீங்க அடோப் பிரீமியர் ப்ரோ, ஃபைனல் கட் ப்ரோ இல்லைன்னா டாவின்சி ரிசால்வ் மாதிரி சாஃப்ட்வேர்ல கத்துக்கலாம். முதல்ல யூடியூப்ல ஃப்ரீயா சொல்லி கொடுக்கறத பாருங்க. சின்ன சின்ன வேலை செஞ்சு அனுபவம் வாங்குங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல வீடியோ எடிட்டிங் வெறும் வேலை மட்டும் இல்ல, அது ஒரு கலை. நீங்க சாதாரண வீடியோவை சூப்பர் வீடியோவா மாத்தலாம். அதனால இப்ப வீடியோ எடிட்டிங் கத்துக்கிறவங்க 2025ல போட்டி போடுறதுல ரொம்ப முன்னாடி போயிடுவாங்க. இன்னைக்கே ஆரம்பிங்க. 4வது திறமை டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்ககிட்ட நல்ல பொருள் இல்லைன்னா நல்ல சர்வீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா யாருக்கும் அதை பத்தி தெரியல. அப்ப அதனால என்ன பிரயோஜனம்? அங்கதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஆன்லைன்ல பொருள் இல்லைன்னா சர்வீஸ் விளம்பரம் பண்றது. இப்ப ஃபேஸ்புக், கூகுள், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லா இடத்துலயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போய்கிட்டே இருக்கு. நீங்க பாக்குற விளம்பரம், ஆன்லைன்ல உங்களுக்கு சலுகை தர்றது, இல்லைன்னா ஒரு பிராண்ட் போஸ்ட் வைரல் ஆகிறது, இதெல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால தான் நடக்குது. இந்த காலத்துல உங்களுக்கு நல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் திறமை இருந்தா எந்த கம்பெனிக்கும் நீங்க ரொம்ப முக்கியம். வேலை மட்டும் இல்ல, உங்க சொந்த தொழிலும் வளர்க்கலாம். எஸ்இஓ, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கான்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் கேம்பெயின் இதை கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நல்ல மார்க்கெட்டர் ஆகலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிஜிட்டல் உலகத்துல உங்க இடம் பிடிக்கணும்னா இந்த திறமை கத்துக்கணும். யார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்க வருங்கால தொழிலுக்கு எப்பவும் ஏத்த மாதிரி இருப்பாங்க. அதனால சீக்கிரம் இன்னைக்கே ஆரம்பிங்க. 5வது திறமை ரொம்ப முக்கியமானது. அதுதான் கண்டென்ட் கிரியேஷன். கண்டென்ட் கிரியேஷன்னா இன்னைக்கு இல்லைன்னா 10 வருஷம் கழிச்சும் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா எதிர்காலம் கண்டென்ட் காலம். யார் இப்ப கண்டென்ட் பண்றாங்களோ அவங்க தான் எதிர்காலத்துல தொழில் தொடங்குவாங்க. இப்ப நாம இருக்கிற காலம் எல்லா பொருளும் டிஜிட்டல் பக்கம் போயிடுச்சு.
இந்த பக்கம் எல்லார்கிட்டயும் போறதுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். அதனால நீங்க எதிர்காலத்துல ஜெயிக்கணும்னா கண்டென்ட் பண்ற திறமை கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னையிலிருந்து கண்டென்ட் பண்ண பயிற்சி எடுங்க. கேமரா முன்னாடி பேசுறது, வீடியோ பண்றது, பிளாக் எழுதுறது, இது எல்லாம் எதிர்காலத்துல ரொம்ப வளர உதவும். நீங்க இன்னையில இருந்தே ஆரம்பிச்சா வர நாள்ல உங்க சொந்த தொழில், பிராண்ட் இல்லைன்னா ப்ராஜெக்ட் எல்லாமே நல்லா பில்ட் பண்ணலாம். கண்டென்ட் மூலமா நீங்க மக்களோட மனசை ஜெயிக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு பெரிய இடமும் பண்ணிக்கலாம். அதனால சீக்கிரம் கண்டென்ட் பண்ண கத்துக்க ஆரம்பிங்க. கேமரா முன்னாடி பேச பயிற்சி எடுங்க. ஏன்னா இந்த திறமை தான் உங்க எதிர்கால வெற்றிக்கு முக்கியமான திறமையா இருக்கும். இன்னைக்கு ஃபியூச்சருக்கு தேவையான 5 முக்கியமான திறமையை பத்தி பேசணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, காலத்தோட போட்டி போடணும்னா இந்த திறமை கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம இன்னையில இருந்தே ரெடி ஆகணும். நீங்க ஜெயிக்கிறதுக்கு AI, விற்பனை, வீடியோ எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், இந்த திறமையெல்லாம் கத்துக்க ஆரம்பிங்க.